செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே சாலையில் நடந்து சென்ற 12 வயது சிறுமியிடம் முதியவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அவலம். சாக்லேட் வாங்கி கொடுப்பதாக அழைத்துச் சென்று அத்துமீறிய 62 வயது முதியவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. மயிலாடுதுறை அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தொழிலாளி போக்சோவில் கைது செய்யப்பட்ட சிலம்பரசன் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைப்பு. சென்னை பனையூர் அருகே காலி இடத்தில் உடலில் இரத்த காயங்களுடன் 40 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரத்த காயங்களுடன் கிடந்த சடலத்தை மீட்டு விசாரணை. சென்னை அம்பத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்பில் நிறுத்தப்பட்டிருந்த கார் திருடப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. காரில் இருந்த 20 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 20 சவர நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்த நிலையில் கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் தீவிரம். நெல்லை தச்சநல்லூரில் சொத்து பிரச்சினை காரணமாக மருமகளை மாமனார் அருவாளால் வெட்ட முயன்ற சம்பவத்தின் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பு. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள நெட்டூர் கிராமத்தில் சாலையில் நடந்து சென்றவர்கள் மீது முகமூடி அணிந்த கும்பல் கண்மூடித்தனமாக அருவாளால் கொடூரமாக வெட்டியதில் 6 பேர் படுகாயம். தாக்குதல் நடத்திய கும்பலை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி படுகாயம் அடைந்தவர்களின் உறவினர்கள் சாலை மறியல். திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பாடி அருகே 1 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்த 2 கைது. போதைக்கு அடிமையாகி தமிழக இளைஞர்கள் எதிர்காலத்தை இழக்கும் நிலையில் போதைப் பொருள் பரவலை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தல். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே பெட்டிக்கடையில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்தவர் மற்றும் விநியோகித்தவர் உட்பட 5 பேர் கைது. அவர்களிடமிருந்து 25 கிலோ ஹான்ஸ் மற்றும் 1 கிலோ கூலிப் உள்ளிட்டவை பறிமுதல். திருவாரூர் மாவட்டம் குன்னியூர் கிராமத்தில் பெட்ரோல் பங்க் உரிமையாளரின் வீட்டின் பூட்டை உடைத்து 13 சவரன் தங்க நகை, 1/2 கிலோ வெள்ளி மற்றும் 22,000 ரூபாய் ரொக்க பணம் கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சம். விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி திருவாரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படவில்லை எனில் தொடர் போராட்டம் நடத்தப்படும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை. முதலமைச்சர் என்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாருன்னா, அனைத்து விவசாய கடன்களும் எந்த நிபந்தனையும் இல்லாம திமுக அரசு ஏமாத்தினதாகவும், அதே போல நாங்க ஏமாத்த மாட்டோம், வந்த அனைத்தையும் நாங்க தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப மத்திய கால கடனா இருக்கட்டும், சாதாரண கடனா இருக்கட்டும், அனைத்து நகை கடன் உட்பட எல்லா விவசாயத்துக்கு சம்பந்தப்பட்ட கடன் அனைத்தையும் தள்ளுபடி பண்ணணும்னு கேட்டோம். ஆனா இவங்க ஒரு IAS ஆபீசர்லாம் வச்சுதான் கவர்மெண்ட் நடத்துறாங்க. இவங்களுக்கு சுயமா சிந்திக்கிற ஆற்றல் இருக்கான்னு தெரியல. முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு மீடியாவை சந்திக்கிறதே இல்ல. முதல் போட்ட அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவரு தாங்க மீடியாவெல்லாம் சந்திக்கிறாரு. தயவு செஞ்சு இதுல விவசாயியோட வாழ்க்கையில விஜய் அரசு விளையாட்டுப்படுத்தலனா. தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி ஏமாற்று வேலை என கூறி ராணிப்பேட்டையில் குறைதீர்வு நாள் கூட்டத்தை புறக்கணித்த விவசாயிகள் விவசாயத்தை காப்பாற்ற கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்திலும் ஈடுபட்டதால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள மலை பகுதியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக கற்கள் வெட்டி எடுக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தடை செய்யப்பட்ட வெடிபொருட்களை பயன்படுத்தி பாறைகள் உடைக்கப்படுவதாகவும் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் மக்கள் புகார்.
யாருமே இது வரைக்கும் எவ்வளவோ அதிகாரியை வந்து பார்க்குறாங்களா என்னன்றது தெரியல. மலையவே உடச்சி எடுத்துருக்காங்க. அந்த மலையை பார்த்தாலே ரொம்ப இதாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வெடி போடுவாங்க. இப்போ 10 தடவை 15 தடவை போடுறாங்க. வண்டி 1000 வண்டி 500 வண்டி போகுது. அள்ளி மலையவே காலி பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்க. அந்த ஊரில் குடியிருக்கிறதா இல்லை நாங்கள்லாம் வேறு ஊர் குடி மாறுறதா? நாளைக்கு வாழ்வாதாரமே கெட்டு போகுமே. அந்த ஊரில் எப்படி இருக்கிறது குடியிருக்கிறது? இவங்க போடுற வெடியில் நீர் மட்டம் போகிற திசை மாறிடும். எப்படி நாங்கள் வாழ்கிறது? பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை சிறப்பு செயலராக சுந்தரவள்ளி, நிதித்துறை செலவினம் சிறப்பு செயலாளராக லலிதா, நிதித்துறை இணைச் செயலாளராக கமல் கிஷோர், நீதித்துறை இணைச் செயலாளராக பிரசாந்த், சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை துணை செயலாளராக அழகுமீனா உள்ளிட்டோர் நியமனம். 14 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 30 IAS அதிகாரிகளை மாற்றம் செய்த தமிழக அரசு உத்தரவு. இன்றும் நாளையும் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இளையராஜா நேரலை இசை கச்சேரிக்கான டிக்கெட் வைத்திருப்பவர்கள் சென்னை மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணிக்கலாம் என அறிவிப்பு. எந்த மெட்ரோ நிலையத்திலிருந்தும் சென்ட்ரல் மெட்ரோ நிலையம் வரை சென்று திரும்பலாம் எனவும் சலுகை வழங்கியது சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம். சட்டமன்ற தேர்தலின் போது சிறுவர்களை வைத்து வாக்கு கேட்டது, வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் உள்ளிட்ட முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் தவேக, திமுக ஆகிய கட்சிகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் ஆணையம் பதிலளிக்க கால அவகாசம் வழங்கியும் நீதிபதிகள் அனுமதி. கிருஷ்ணகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் கொட்டி தீர்த்த ஆழங்கட்டி மழை. கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென பெய்த ஆலங்கட்டி மழை காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி. ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலைய நுழைவு வாயில் அருகே பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பொதுமக்கள் தள்ளி சென்ற அவலம். பராமரிப்பற்ற பழைய பேருந்துகள் இயக்கப்படுவதால் அடிக்கடி பழுது ஏற்பட்டு அவதிக்கு ஆளாவதாக பயணிகள் குற்றச்சாட்டு. பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் வாயில் கருப்பு துணி கட்டி பங்கேற்ற விவசாயிகள் வெளிநடப்பு. தமிழக அரசை கண்டித்து வருகின்ற 1ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் திட்டவட்டம். 50,000க்கு கீழ் இருப்பவர்களுக்கு முழுமையாக தள்ளுபடி என்றும் 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தால் அவர்களுக்கு 5,000 தள்ளுபடி என்று சொல்வது விவசாயிகள் தலையிலே நெருப்பை கொட்டியது போல் இருக்கின்றது. ஜூன் 1ஆம் தேதி தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் காலை 10 மணி அளவிலே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதென்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே முன்விரோதம் காரணமாக திமுக மாவட்ட கவுன்சிலர் அடி ஆட்களுடன் சென்று காங்கிரஸ் பிரமுகர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல். அச்சுறுத்தல் காரணமாக காவல் நிலையத்தில் ஏற்கனவே புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் காட்பாடி அரசு பெண்கள் பள்ளியில் உள்ள தலைமை ஆசிரியை அறை அலுவலக பூட்டை உடைத்து 18 லேப்டாப்கள் மற்றும் 25,000 ரூபாய் ரொக்கப்பணம் திருட்டு. தடயங்களை மறைக்க சிசிடிவி ஹார்ட் டிஸ்கையும் திருடிச் சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள் கதவிற்கு புதிய பூட்டு போட்டு சென்றுள்ள விசித்திர சம்பவத்தால் பரபரப்பு. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் பள்ளிக்கூடம் அருகே செயல்பட்டு வந்த 3 மதுபான கடைகள் மூடப்பட்ட நிலையில் திடீரென ஒரு மதுக்கடை மீண்டும் திறக்கப்பட்டதால் அதிர்ச்சி. ஆளுங்கட்சி நிர்வாகிகளுக்கு பார் உரிமம் வழங்க மதுக்கடையை மூடுவது போல் நாடகம் நடத்தப்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார். நீலகிரி மாவட்டம் உதகையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதி. கடந்த சில நாட்களாக அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டால் தங்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாகவும் கடும் இன்னலுக்கு ஆளாவதாகவும் மக்கள் வேதனை. சென்னை வியாசர்பாடியில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சாலையில் உள்ள எல்லைக்கோட்டை தாண்டி நின்ற சட்டக்கல்லூரி மாணவரை போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் தாக்கியதால் பரபரப்பு. இருசக்கர வாகனத்தின் சாவியை பறித்துக்கொண்டு அத்துமீறலில் ஈடுபட்ட போக்குவரத்து உதவி ஆய்வாளர் கிருஷ்ணராஜ் மீது மகாகவி பாரதி நகர் காவல் நிலையத்தில் சட்டக்கல்லூரி மாணவர் புகார். டேஸ்ட் அட்லஸ் வெளியிட்டுள்ள உலகின் சிறந்த 100 டீக்களின் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் மசாலா டீ முதலிடத்தை பிடித்துள்ளது. இந்தியாவின் பாரம்பரிய டீ வகைகளான டார்ஜிலிங் டீ 6வது இடத்தையும், அஸ்ஸாம் டீ 13வது இடத்தையும், சுலைமானி டீ 39வது இடத்தையும் பிடித்துள்ளன.
மோசடி நடைபெறாமல் நீட் தேர்வை அரசு எப்படி நடத்தப் போகிறது என்பது குறித்து விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீட் தேர்வு மோசடி குறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜூலை 2ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு ஆணை. தமிழக கோவில்களில் விஐபி தரிசனத்துக்காக தனி நேரத்தை ஏன் ஒதுக்கக்கூடாது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. பணம் கொடுத்தால் கடவுளை கட்டியணைக்க முடியுமா என வினா எழுப்பிய நீதிபதிகள் 6 வாரங்களில் விரிவான பதிலை அளிக்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவு. ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான கால அவகாசத்தை 2 ஆண்டுகளில் இருந்து 3 ஆண்டுகளாக உயர்த்தி உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழக அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனுவின் மீது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆணை. பீகாரில் ஆர்ஜேடி தலைவரும் அம்மாநில முன்னாள் முதலமைச்சருமான ராப்ரி தேவிக்கு ஒதுக்கப்பட்ட அரசு இல்லத்தை காலி செய்யுமாறு நோட்டீஸ். ராப்ரி தேவி வசித்து வரும் அரசு இல்லம் தற்போது பீகார் அரசின் கால்நடை மீன்வள மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் நந்தகிஷோர் ராமுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் ஆட்சி அமைத்துள்ள பாஜக அரசு வடக்கு 24 பர்கானஸ் மாவட்டத்தில் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் வேலைகளை தொடங்கியுள்ளது. சர்வதேச எல்லை அருகே உள்ள ஹயிம்பூர் சோதனைச் சாவடியில் சட்டவிரோத வங்கதேச குடியேறிகள் என கூறப்படும் ஒரு பெரிய குழுவினரிடம் அதிகாரிகள் விசாரணை. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் இளைய மகள் டிப்னி டிரம்ப் இன்று இந்தியா வருகிறார். தனிப்பட்ட பயணமாக இன்று டெல்லி வரும் டிப்னி டிரம்ப் நாளை காலை ஆக்ராவில் உள்ள உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலை பார்வையிடுவதால் அந்த பகுதியில் பாதுகாப்பு அதிகரிப்பு. விடைத்தாள் சரிபார்த்தல், மறுமதிப்பீடு உள்ளிட்ட தேர்வுக்கு பிந்தைய செயல்பாடுகளுக்கான இணையதளம் வருகின்ற 1ஆம் தேதி முதல் செயல்படும் என சிபிஎஸ்இ அறிவிப்பு. அதிகாரப்பூர்வ உதவி எண் மற்றும் இணையதளம் மூலம் மாணவர்கள் தங்களின் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் என சிபிஎஸ்இ நிர்வாகம் தகவல். விவோ நிறுவனம் 58dp ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் 75 மணி நேரம் வரை நீடிக்கும் பேட்டரி திறனுடன் இயங்கும் தனது முதல் 3 ஓவர் இயர் வயர்லெஸ் ஹெட்போன்களை அறிமுகம் செய்தது. முதற்கட்டமாக சீனாவில் அறிமுகமாகியுள்ள இதன் விலை இந்திய மதிப்பில் 6000 ரூபாயாக நிர்ணயம். ஒருபோதும் அணு ஆயுதத்தையோ அல்லது அணுகுண்டையோ வைத்திருக்க மாட்டோம் என்பதை ஈரான் ஒப்புக்கொள்ள வேண்டுமென அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தல். இறுதி முடிவு எடுப்பதற்காக தான் ஒரு சந்திப்பை நடத்தவிருப்பதாகவும் அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. பெரு நாட்டின் தெற்கு பசிபிக் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி 27 பேர் காயம். ரிக்டர் அளவுகோலில் 5.8 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கி விரிசல் ஏற்பட்ட நிலையில் சாலை மற்றும் மைதானங்களில் தஞ்சமடைந்த மக்கள். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே கோடை வெயில் வெளுத்து வாங்கிய நிலையில் நேற்று இரவு இடி மின்னல் உடன் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நடப்பு ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது குஜராத் டைட்டன்ஸ் அணி. நாளை அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது குஜராத் அணி. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனை PV சிந்து காலிறுதியில் அதிர்ச்சி தோல்வி. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் 17-21, 14-21 என்ற செட் கணக்கில் தென்கொரிய வீராங்கனை அன்சே யங்கிடம் தோல்வியடைந்து தொடரிலிருந்து வெளியேறினார். நடப்பு IPL T20 போட்டியின் 2ஆம் தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் அணி அபார வெற்றி. முதலில் ஆடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன்கள் எடுத்த நிலையில் பின்னர் ஆடிய குஜராத் அணி சுப்மன் கில்லின் அதிரடி சதத்தால் 18.4 ஓவர்களில் 3 விக்கெட்டை இழந்து 219 ரன்கள் எடுத்து வெற்றி. ஆண்களுக்கான மால்டோவா ஓபன் சேலஞ்சர்ஸ் கோப்பை டென்னிஸ் தொடரில் இந்திய வீரர் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேற்றம். செக் குடியரசு வீரர் ஜிடேனெக் கோலாரை 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி சுமித் நாகல் வெற்றி. ஃபிஃபா உலகக்கோப்பை தொடர் தொடங்க உள்ள நிலையில் மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணி வீரர்களின் பட்டியல் வெளியீடு. வருகின்ற 11ஆம் தேதி முதல் ஜூலை 19ஆம் தேதி வரை அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகளில் போட்டிகள் நடைபெறும் என அறிவிப்பு. IPL தொடரில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி படுதோல்வி அடைந்ததுடன் பெருந்தொகை கொடுத்து வாங்கப்பட்ட அந்த அணியின் கேப்டன் ரிஷப் பந்தும் ரன்களை குவிக்க தவறிய பரிதாபம்.
தனது ஃபார்மை மீட்கவும் அணியை சீரமைக்கவும் ஏதுவாக தன்னை கேப்டன் பதவியில் இருந்து விடுவிக்க கோரிய ரிஷப் பந்தின் கோரிக்கையை ஏற்று அவரை கேப்டன் பதவியில் இருந்து விடுவித்த அணி நிர்வாகம். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான இரண்டாவது குவாலிஃபயர் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் வீரர் சாய் சுதர்சன் பவுண்டரி அடித்துவிட்டு தன் கை நழுவிய பேட்டால் ஹிட் விக்கெட் ஆகி பரிதாபமாக ஆட்டமிழந்தார். ஆர்சிபி அணிக்கு எதிரான முதலாவது குவாலிஃபயர் போட்டியிலும் இதே முறையில் அவர் ஆட்டமிழந்தது குறிப்பிடத்தக்கது. ஒரு IPL சீசனில் முதல் 6 ஓவர்களில் 500 ரன்கள் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தார் ராஜஸ்தான் வீரர் வைபவ் சூரியவன்ஷி. 467 ரன்களுடன் முதலிடத்தில் இருந்த டேவிட் வார்னரை பின்னுக்கு தள்ளி 521 ரன்களுடன் சூரியவன்ஷி முதலிடத்தில் உள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆண்கள் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்திய வீரர்களான சாத்விக் சாய்ராஜ், ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேற்றம். மலேசிய வீரர்களான ஆருண்டாய் கைசிங் இணையை 19-21, 21-17 மற்றும் 21-13 என வீழ்த்தியது சாத்விக் சாய்ராஜ், ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை. நடிகர் அஜித் குமார் தனது நண்பர்களுடன் தீவிர கிரிக்கெட் பயிற்சியில் ஈடுபட்டுள்ள காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி லைக்ஸ்களை குவித்து வருகிறது. குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு பின் ரேசிங் மற்றும் துப்பாக்கி சுடுதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி வரும் நடிகர் அஜித் குமார் தற்போது கிரிக்கெட் பயிற்சியில் ஈடுபட்டு வரும் வீடியோவை அவரது ரசிகர்கள் பகிர்ந்து வருகின்றனர். ஜெயராம், ஊர்வசி, மிஷ்கின் உள்ளிட்டோர் நடித்துள்ள பரிமளா அண்ட் கோ படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. பாண்டியராஜ் இயக்கியுள்ள இந்த படம் வரும் ஜூன் 5ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. நடிகர் சூர்யா நடிப்பில் வெளியான கருப்பு திரைப்படம் 2 வாரத்தில் உலகளவில் 300 கோடி ரூபாய் வசூலித்ததாக படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. வெளிநாடுகளில் மட்டும் இப்படம் 7 மில்லியன் அமெரிக்க டாலர் வசூலித்திருப்பதாகவும் படக்குழு தெரிவித்துள்ள நிலையில் விரைவில் இப்படம் 500 கோடியை கடக்கும் என எதிர்பார்ப்பு. திருவள்ளூர் அருகே தலைமை காவலர் இயக்கிய கார் நிலை தடுமாறி மோதியதில் சாலையோரம் நின்றிருந்த 5 வயது சிறுமி பலி. விபத்தில் மேலும் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் விபத்துக்கு காரணமான தலைமை காவலர் கைது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள தனியார் கல்குவாரியை அகற்றக்கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்திய பொதுமக்கள் வலுக்கட்டாயமாக கைது. தடை செய்யப்பட்ட வெடிகளை வைத்து கற்களை பெயர்த்து எடுப்பதால் வீடுகள் சேதமடைவதுடன் விவசாய நிலங்களும் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார். வேலூர் மாவட்டம் பிரம்மபுரம் பகுதியில் மாடுகள் பயிரை மேய்ந்ததால் மாட்டின் உரிமையாளரை 4 பேர் சேர்ந்து தாக்கியதில் படுகாயமடைந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தப்பியோடிய நில உரிமையாளரை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட இறந்தவரின் உறவினர்கள் 20 பேரை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்த போலீசார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற மாதாந்திர நகரமன்ற கூட்டத்தின் போது மின்தடை ஏற்பட்டதால் கவுன்சிலர்கள் தீர்மான நகல்களை கொண்டு விசிறிய அவலம். மின்வெட்டு காரணமாக அனைவரும் அவதிக்கு ஆளாகி வரும் நிலையில் சீரான மின் விநியோகம் அளிக்கப்படுவது எப்போது என மக்கள் சரமாரி கேள்வி. மகாராஷ்டிர மாநிலம் புனே மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கள்ளச்சாராயம் குடித்த 15 பேர் உயிரிழந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. மேலும் சிலர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அச்சம். +2 முடித்த மாணவர்கள் உயர்கல்வி சேர்க்கை நிலையை எம்இஎஸ் தளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவு. அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் +2 மாணவர்களின் தகவல்களை எம்இஎஸ் தளத்தில் முறையாக பதிவு செய்யப்படுவதை உறுதி செய்யவும் அறிவுறுத்தல். ஓபன் ஏஐ நிறுவனத்தை பின்னுக்கு தள்ளும் அளவும் உலகின் மிகவும் மதிப்புமிக்க ஏஐ ஸ்டார்ட் அப் நிறுவனமாக ஆந்த்ரோபிக் நிறுவனம் உருவெடுத்துள்ளது. ஆந்த்ரோபிக் நிறுவனத்துக்கு அமெரிக்க அரசு நிதி உதவியை $900 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்தியுள்ளதால் ஓபன் ஏஐ நிறுவனத்தின் முந்தைய மதிப்பீட்டை விட ஆந்த்ரோபிக் முன்னிலை பெற்றுள்ளது. டொயோட்டா கிர்லோஸ்கர் மோட்டார் நிறுவனம் தனது முதல் முழு மின்சாரத்தில் இயங்கும் SUV காரான டொயோட்டா அர்பன் க்ரூஸ் எபெல்லா காரை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஒரு முறை சார்ஜ் செய்தால் நீண்ட தூரம் செல்லக்கூடிய வகையில் பெரிய பேட்டரி பேக்குடன் அதிநவீன பாதுகாப்பு அம்சங்களுடன் கிடைக்கும் இந்த கார்களின் ஆரம்ப விலை 23,60,000 நிர்ணயம்.
ஈரானின் எண்ணெய் வர்த்தகத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் சர்வதேச நிறுவனங்கள் கடுமையாக பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமெரிக்கா மிரட்டல். ஈரானிடம் கச்சா எண்ணெய் வாங்கிய 8 நிறுவனங்கள் மற்றும் அதன் 8 கப்பல்கள் முடக்கப்பட்ட சொத்துக்களாகவும் அறிவித்தது அமெரிக்கா. அமெரிக்காவின் 250வது ஆண்டு விடுதலை நாள் கொண்டாட்டங்களை முன்னிட்டு அதிபர் டொனால்டு டிரம்பின் உருவம் மற்றும் கையெழுத்து இடம்பெறும் பணத்தை வெளியிட நிதித்துறை அதிகாரிகள் திட்டம். இத்திட்டம் நிறைவேறினால் கடந்த 150 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள அமெரிக்க பணத்தில் இடம்பெறும் முதல் உயிருள்ள நபர் என்ற பெருமையை ட்ரம்ப் பெறுவார். சிலி நாட்டில் பிறந்த குழந்தை கடத்தப்பட்டு அமெரிக்காவில் வளர்ந்த நிலையில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு தனது தாயை சந்தித்ததில் மகிழ்ச்சி. 1990ஆம் ஆண்டு 9 மாத குழந்தையாக இருந்தபோது பிரிந்த 36 வயது நபர் தனது தாயை ஆறத் தழுவி வரவேற்றது காண்போரை நெகிழ்ச்சியடைய வைத்தது. காங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1000-ஐ தாண்டியுள்ளதால் அதிர்ச்சி. அண்டை நாடுகளில் இருந்து நோய் அறிகுறியுடன் வந்தவர்களை தனிமைப்படுத்த தவறியதால் நோய் பரவல் அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை.